நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வியூகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழகத்தில் தேர்தல் ஜுரத்தை முதலில் தொடங்கி வைத்தது பிரதமர் மோடி தான். மதுரையில் பொதுக்கூட்டத்தில் பேசிய போது பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த கூட்டத்தில் உற்சாகமாக தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்று பேசினார். அதற்கான சாத்தியக்கூறுகளையும் அதற்கான வியூகங்கள் என்ன பாஜக வகுத்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கான வியூகத்துடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார். வணக்கம் மேடம். வணக்கம். தமிழகமே காவிமயமாக இருக்கிறது உங்கள் கண் முன்னால் அப்படின்னு பிரதமர் மோடி கிட்ட நீங்கள் கையை காண்பித்து பேசிய அந்த உற்சாக பேச்சு, தாமரை மலர்ந்தை தீரும்னு அந்த மதுரையில் பேசினது எங்களுக்கு இங்கே கேட்டது. அந்த அளவிற்கு அந்த உற்சாகம் இருந்தது. நீங்கள் எந்த அளவுக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். பிரச்சாரத்தை ஆரம்பித்து விடுறது இன்னைக்குன்னு இல்லை, நாங்கள் ஒரு 6 மாதமாகவே அந்த தயாரிப்பில் இருக்கிறோம். அதனால தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் வந்தப்போ கூட அந்த தொகுதிக்கு உட்பட்ட 9 தொகுதிகள், அப்புறம் ஒரு 3 சட்டமன்றம், அவ்வளோ பேரை மட்டும்தான் நாங்கள் வர சொல்லியிருந்தோம். நாங்கள் மிக துணிச்சலாக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தமிழ்நாடு முழுசு வர வேண்டாம், அந்த 10 உட்பட்ட 9 + 3 சட்டமன்றம், ஏறக்குறைய 10 பாராளுமன்றம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே உள்ள தொண்டர்கள் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு அரங்கு நிறைந்த மைதானம் நிறைந்த காட்சியாக நாங்கள் நடத்தி காண்பித்தோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களும் மிக உற்சாகமாக வந்து கலந்து கொண்டார்கள். இதில் ஏன் நான் முதலிலேயே அது அவ்வளோ உற்சாகமாக எனக்கு அது தொண்டர்களுக்கு அந்த உற்சாகத்தை கொடுத்தேன் என்றால், வேறு எந்த தேசிய கட்சியும் எந்த கட்சியும் எங்கள் அளவிற்கு ஒரு ஒரு எதிர்மறை விமர்சனத்தை எதிர்கொள்கின்ற ஒரு சூழ்நிலை தமிழக அரசியலில் ஏற்படவில்லைன்னு நான் நினைக்கிறேன். நல்லது செஞ்சாலும் அதையும் விமர்சனம், நல்ல நிகழ்ச்சி நடத்தினாலும் அதையும் விமர்சனம், சிறப்பாக நிகழ்ச்சி நடத்தினாலும் அதற்கும் எதிர் விமர்சனம். ஆக ஒரு ஒரு மிக துணிச்சலாக நேர்மறையாக போய்கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியை வேண்டுமென்றே அது பரிகசிக்கக்கூடிய மீம்ஸாக இருக்கட்டும், இல்லைனா நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முன்னால் சேர் எடுத்து போட்டு பாஜகவோட நிலையை பாருங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், பேசுகின்ற பேச்சுகளில் உற்சாகமான பேச்சுகளில் அதிலிருந்து சில கருத்துக்களை எடுத்து அதை எதிர்மறை கருத்துக்களாக புகுத்துவதாக இருக்கட்டும், இது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து அரசியல் குடும்பத்தில் வளர்ந்தவள் தான். தமிழக அரசியலில் எல்லா தலைவர்களையும் விட அவர்களோடே நானும் சின்ன வயசுலேருந்து உற்று நோக்கி கொண்டிருப்பவள் தான். ஆனால் அது என்னமோ பிஜேபினா வளர்ந்துடக்கூடாது, பிஜேபிக்கு ஒரு வலிமையான ஒரு தலைவர் இருந்துடக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு விமர்சனத்துக்குள்ளாகின்ற ஒரு கட்சி. ஆக அது இல்லை, நம்ம கட்சிக்கு நேர்மறையான சிந்தனை இருக்கிறது, மக்கள் நம்மிடம் அன்போடு இருக்கிறார்கள், நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படின்ற அந்த எதிர்மறையை அடித்து கூறுகின்ற நேர்மறை என்று எடுத்துக்கொள்ளலாம். பிரதமர் மோடியுடைய அந்த வருகையப்ப உங்களுடைய கூட்டணி குறித்து அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு எல்லார்கிட்டையும் எதிர்பார்ப்பு இருந்தது. தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை ஆரம்பிக்கும் போது கூட்டணிக்கான அறிவிப்புகளும் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு ஒரு வகையில் தமிழகத்தில் ஏமாற்றத்தை அன்னைக்கு கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிரதமர் வர்றாருங்கும் போது கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே தயாராகிட்டீங்க, சர்ப்ரைஸ் அன்னைக்கு உடைச்சிருவீங்க மேடையிலன்னு பார்த்தோம். ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது ஏன்? கூட்டணி ஒரு தாமதம் ஆகிறதா, இல்லை இன்னும் 100 நாளுக்கு மேலே இருக்கு பொறுமையாக சொல்லலான்னு வெயிட் பண்ணுறீங்களா? அதாவது ஒரு அறிவிப்பு வராது என்று தெரிந்தும் அதை எதிர்பார்த்து ஏமாறுவது என்பது எப்படி சரியாக இருக்கும்? இதில் யூகங்கள் தான் அப்படி சுற்றி சுற்றி வந்தது. இதில் கூட்டணி அறிவிப்பார்கள். எங்கள் கட்சியை பொறுத்த மட்டும் கட்சிக்கு என்று மற்ற கட்சிகளை விட கட்டமைப்பு பலமான ஒரு கட்சி, வழிமுறைகளும் விதிமுறைகளும் பலமான ஒரு கட்சி. கூட்டணி அறிவிப்பது என்றால் இப்படி சும்மா ஒரு கூட்டத்தில் அறிவித்திட மாட்டோம். நாங்கள் அதற்கு என்று ஃபோரம்னு நம்ம சொல்லுவோம்ல, அவங்க இருக்காங்க, பார்லிமெண்ட் போர்டு இருக்குது, அதில் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இருக்காங்க, மரியாதைக்குரிய மோடியும் இருக்காங்க, என் கட்சியோட பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க. இதில் கூடி முடிவெடுத்து பார்லிமெண்ட் போர்டில் இருந்து எங்களது பொறுப்பாளர்களுக்கு அந்த செய்தி அப்புறம் மாநில தலைவர்களுக்கு அப்படி தான் அறிவிப்பாங்க. அதனால் உங்களை மாதிரி பத்திரிகை சகோதரர்களுக்கு இல்லைன்னா அரசியலை உற்று நோக்கி கொண்டிருப்பவர்கள் வேண்டுமானால் ஒருவேளை பிரதமரே வராரு, அதனால் இங்கே அறிவிப்பு வெளியாகலாம் நீங்கள் நினைத்து கொண்டிருந்தா கூட இதில் 1% கூட இதற்கு வாய்ப்பில்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். மதுரையில் 1% வாய்ப்பில்லை, திருப்பூரில் எத்தனை சதவீதம் அதுக்கு வாய்ப்பு இல்லை? திருப்பூர்லேயும் அப்படிதான். திருப்பூர்லேயும் கட்சி கூட்டம் தான், அது பிரச்சார கூட்டம் தான், கூட்டணி கூட்டம் இல்லை.
நாங்க பாட்டுக்கு எங்களோட பிரச்சாரத்தை நாங்க நடத்தி கொண்டே வருவோம். எங்களது அகில பாரதத்தில் முக்கியமான தலைவர்கள் கூட்டணியை பற்றி முடிவு செய்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கப்புறம் மாநில தலைவர்களுக்கு அதை அவர்கள் அறிவுறுத்தி அதன் மூலமா அறிவிப்பு வருமே தவிர நாங்க எங்க வழியிலே போய் கொண்டிருக்கின்றோம். வருகும் பொழுது சில தோழர்கள் வரலாம், அப்புறம் அவங்க கையை பிடித்து கொண்டு வலிமையாக இன்னும் நாங்க நடை போடுவோம். ஆக அவர்கள் வந்து சேருவதற்கு முன்னாலேயே கட்சியின் கட்டமைப்பை மிக பலமாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக எங்களது வலிமையை கூட்டி நாங்கள் கூட்டம் போட்டு கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அதனால ஒரு கூட்டத்திலையும் கூட்டணி அறிவிப்பு வரும் என்று நினைப்பது எங்கள் தவறல்ல, நினைப்பவர்களின் தவறு என்பது எனது தேர்தல் வருவதற்கு முன்பு. ஏன்னா உங்களுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக இங்க வந்து ஒரு கூட்டணியை அறிவிச்சிட்டாங்க, அதிகாரப்பூர்வமா 2 பேரும் அறிவிச்ச பிறகு அந்த எதிர்பார்ப்பு உங்களை நோக்கி வருவது இயல்பான ஒன்றுதான் இல்லையே? அது ஒண்ணு இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே இப்ப இல்ல 10 வருஷமா கூட்டணியில இருக்காங்க. 10 வருஷமா கூட்டணியில் இருக்கிறவங்க மறுபடியும் கூட்டணி அறிவிப்பதற்கும் புதிதாக கூட்டணியை அமைத்து பழைய தோழர்கள் வந்தால் அவர்களையும் சேர்த்துக்கொண்டு புதிய தோழர்களையும் சேர்த்துக்கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களோடு இணக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அதற்கு பின்பு கூட்டணி அறிவிப்பதற்கும் வேறுபாடு இருக்கு. கடந்த தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் தனித்து தானே போட்டிட்டாங்க. இல்ல அவங்க இதற்கு முன்பு UPA 1ல அவங்க 2 பேருமே ஒன்றாகத்தானே அவங்க ஆட்சி நடத்தினார்கள். அதை சொல்லுகிறேன். பழைய தோழர்களை மீண்டும் அழைப்பதற்கும் புதிய தோழர்களையும் அரவணைப்பதற்கும் அந்த பழைய தோழர்கள் யாரெல்லாம் உங்க தோழமை தோழர்கள், புதிய தோழர்கள் யார் வரப்போறாங்க அப்படிங்கிற சர்ப்ரைஸையும் நீங்களே சொல்லிடலாம். சர்ப்ரைஸாவே இருக்கட்டும், ரகசியமாவே இருக்கட்டும். எப்படியும் ரகசியம் ஒரு நாள் வரப்போகுது. அது எல்லாம் உறுதியாக பேசி முடித்த பின்பு வெளியே வருவது நல்லது. சமூக வலைதளங்களில் பாஜக ஒரு 12 இடங்கள், அதிமுக பாஜக கூட்டணின்னு, பாமக கூட்டணின்னு சொல்லி, தேமுதிக கூட்டணின்னு சொல்லி எல்லாம் நிறைய கூட்டல் கழித்தல் கணக்குகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா வேட்பாளரெல்லாம் பெயர்லாம் அறிவிக்கப்படுது. தென் சென்னையுடைய வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன்லாம் அதுல வந்திருக்கு. இந்த இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்பலாம், இதெல்லாம் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதுல எந்த அளவுக்கு எவ்வளவு சதவீதம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது சமூக வலைதளங்கள் என்றாலே யூகங்களின் அடிப்படையில் பின்னப்படுவது. அங்கங்கே இருந்து நான் கூட பத்திரிகை சகோதரர்கிட்ட கேட்கும்போது சொன்னேன், பரவாயில்லையப்பா நீங்க சொல்லுங்கப்பா நாங்க எந்த கூட்டணியில இருக்கோம்னு, நீங்க சொல்லுங்க எந்தெந்த வேட்பாளர். ஏன்னா எங்களை விட அவர்கள் தான் அதை அதிகமாக அறிவிக்கிறார்கள், அவர்கள் தான் அதை பட்டியலிடுகிறார்கள். அதிகாரப்பூர்வமாக எந்த பேச்சுவார்த்தை இன்னும் வெளிப்படையாக முடிவடையவில்லை, நிறைவடையவில்லை. அது மாதிரி இந்தந்த தொகுதிகள் என்றும் நிறைவடையவில்லை, இன்னும் பட்டியலிடப்படவில்லை. 2-3 கட்சிகள் சேரும் பொழுது தொகுதி பங்கீடில் சில ஏற்றங்கள், ஏமாற்றங்கள், மாற்றங்கள் எல்லாமே வரலாம். என்னை பொறுத்த மட்டும் இதில் வர பட்டியல் எல்லாமே உண்மையான பட்டியல் கிடையாது, எல்லாமே யூகங்களின் அடிப்படையில் வரும் பட்டியல் தான் என்பதை வியூகத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். கடந்த முறை உங்க கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்த பாமக இப்போது உங்கள் கூட இல்லை, தேமுதிக உங்க கூட இல்லை, மதிமுக இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த முறை உங்களுக்கு கூட்டணிக்கு அப்படின்னா புதிய தோழர்கள் அப்படின்னு சொன்னா கமல் மட்டும்தான் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, ரஜினி கட்சியும் இன்னும் ஆரம்பிக்கல. அப்ப யார் உடன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்ப நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்றேன், நீங்க எங்களோட பழைய தோழர்கள் எங்களோட இல்லை. நான் அதுக்கப்புறம் தேர்தலில் அவங்க வேற வழியை எடுத்துக்கொண்டார்கள். பாராளுமன்ற தேர்தல் மறுபடியும் இப்பதான் வந்திருக்குது. அதனால இடையில வந்து எங்க கூட அவங்க எல்லாம் இல்லை, அவங்க போயிட்டாங்க அப்படின்னு இல்லை. சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது அவர்களுக்கு என்று ஒரு வழிவகை இருந்தது, ஒரு பாதை தெரிந்தது. அதனால் அவர்கள் அந்த பாதையை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் பாராளுமன்றம் என்று வரும்பொழுது மறுபடியும் எங்களது தோழர்கள் எங்களோடு இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில தோழர்கள் வரலாம், சில தோழர்கள் வராமல் இருக்கலாம், புதிய தோழர்கள் வரலாம். ஆக ஏதோ எதுவுமே நடக்காததை போல நீங்கள் கேட்கிறீர்களே தவிர எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதைத்தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நீங்களே சொன்னீங்க. சமூக வலைதளங்களா இருக்கட்டும், பத்திரிகைகளா இருக்கட்டும், அது நடந்து கொண்டு இருப்பதுடைய இதுதான். இப்ப பாமகவும் வெளிப்படையாக நாங்கள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். தேமுதிக இன்னும் ஒரு படி மேலே போய் தேசிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த இடத்திலிருந்து தான் இந்த கேள்வி. தேசிய கட்சிகள் என்றால் நீங்களும் காங்கிரசும் தான் இருக்கிறீர்கள். இடதுசாரிகள் எப்படியும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தோழமையாக இருக்கிறார்கள். அவர்கள் கடைசி நேரத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களை பார்த்து இந்த கேள்வி இயல்பா வரத்தானே செய்யும். அப்ப பாமக தேமுதிக மீண்டும் உங்களுடைய கூட்டணிக்குள்ள வர்றாங்களா, அந்த பேச்சுவார்த்தைக்கான
அதுக்கான ஆயத்தம் ஆயிட்டீங்களா? போன தடவை அவங்க வெளியேறியதற்கு சில கசப்பான காரணங்களை சொன்னாங்களே, பண மதிப்பிழப்ப சொன்னாரு மதிமுகவுக்கு, பாமகவுல பல விஷயங்கள் இப்படி சொல்லப்பட்டது ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்க வெளியேறும்போது. அதன் அடிப்படையில் இந்த கேள்வி வருகிறது. இல்லை, யாரும் அதிகாரப்பூர்வமாலாம் வெளியேறல. நீங்க சொல்ற மாதிரி அதிகாரப்பூர்வமா நாங்க கூட்டணி விட்டு வெளியே அப்படிலாம் யாரும் அதிகாரப்பூர்வம் அவங்கவுங்களுக்கு கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. சில பேர் பாராட்டினார்கள், சில பேர் முதலில் விமர்சனம் செய்தார்கள், அப்புறம் பாராட்டினார்கள். அங்க என்னை பொறுத்த மட்டில் அதைத்தான் நான் சொல்கிறேன். உடன் இருந்தவர்கள் உடன் வரலாம், உடன் இல்லாமல் இருந்தவர்களும் உடன் வரலாம். ஆனா இப்போ அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நிறைவடையாத சமயத்துல நான் இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கோம், இவங்க என் கூட வருவாங்கன்னு சொல்றது தர்மமாகாது என்பது எனது கருத்து. புதிய தோழர்கள் பட்டியல்ல கமல், ரஜினி மட்டும்தானா? டிடிவி தினகரனை அந்த ஏன்னா இன்னும் 2 சமூக வலைதளங்களுக்கான ஒரு செய்தியா கூட இருக்கலாம் நீங்க சொன்னீங்கன்னா. ஏன்னா புதிய தோழர்கள்னு நீங்க சொன்னதுனால அந்த கேள்வி இயல்பாக வருகிறது. நீ என்ன பட்டியல் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, என்னால பட்டியலிட முடியாது. புதிய தோழர்கள் என்று நான் சொல்கிறேன், இதுல யார் வேணாலும் இருக்கலாம். தமிழகத்திற்கு கடந்த இன்றைக்கு பட்ஜெட் உரையில் வந்து இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, கடந்த பட்ஜெட்டோட ஒப்பிட்டே சொல்லணும்னா இன்றைய பட்ஜெட்டில் வந்து மற்ற மாநிலங்களை விட குறைவாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்குன்னு கடந்த ஆண்டு வந்து அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்னு நிதியமைச்சராகிய துணை முதல்வராகிய ஓ பன்னீர்செல்வம் சொன்னார். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய நிதியை அநீதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் தமிழக அரசு இருக்கிறது. அப்படிங்கும்போது மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்குமான உறவு எப்படி இருக்கிறது? இன்னும் உதாரணமா உதய் திட்டம் வந்து மின்சார வாரியத்திற்கு மிகப்பெரிய இழப்புன்னு கடந்த ஆண்டு சொன்னார். இன்னும் அதுல இருந்து மீளலன்னு இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இல்லை, இதுல என்ன கருத்தை நான் சொல்றேன்னா, நீங்க எதிர்மறை கருத்துக்களை முன்னால் வச்சு சொல்றது அது ஒரு வகை. ஆனால் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் 1300 கோடி ரூபாய்க்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை தமிழகத்திற்கு கொடுத்ததற்கு பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்று சொன்னார்கள். அதை அத்தனை பேரும் மேசையை தட்டி வரவேற்றார்கள். ஒன்று. இன்னொன்று, 5வது நிதிநிலை குழுவின் சார்பில் இந்த 5வது நிதிநிலை குழுவில் அவர்கள் பரிந்துரைக்கு ஏற்றாற்போல் நமது நிதி குறைக்கப்பட்டது. இனிமேலாவது அந்த 5வது நிதிநிலை குழு சரியான பரிந்துரையை கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்னு சொல்றார். அப்போ இதுல மத்திய அரசின் மீது தப்பில்லை. இந்த நிதிக்குழு இந்த ஒரு கணக்கை சொன்னதனால் மத்திய அரசு அப்படி கொடுத்தது, அதனால் அந்த நிதிக்குழு இனிமேல் சரியான கணக்கை தரும் என்று நம்புகிறேன்னு தான் சொல்றாரு. ஆக நாங்களும் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டியது என்னைக்கு கிடைக்காமல் போகக்கூடாது என்பதில் குறியாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்க இந்த இன்டரிம் பட்ஜெட்ல நீங்க பாத்தீங்கன்னா சதவீதம் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய சதவீதம் அதிகரித்து இருக்கிறது என்பது மட்டுமல்ல, சென்ற காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்த மாநிலத்திற்கான பங்கீடை விட இந்த முறை 180% நமக்கு அதிகரித்திருக்கிறது. அதனால என்னை பொறுத்த மட்டும் இது வந்து நாம வந்து மத்திய அரசு வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, பல திட்டங்களை தமிழகத்திற்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார். எல்லா திட்டத்திலையும் மத்திய அரசின் பங்கு இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1500 கோடி ரூபாய் மதிய உணவு திட்டத்திற்கு என்று அறிவிக்கிறார்கள். இதுல ஏற்கனவே 1000 கோடி ரூபாய் கிட்ட மதிய உணவிற்காக மத்திய அரசிடமிருந்து நமக்கு வருகிறது. 4 ஆண்டுகள்ல ஒரு ஸ்மார்ட் சிட்டியை, ஒரு மாடல் சிட்டியை இதுதான் நாங்க செய்ய போறது அப்படின்னு கூட நீங்க காண்பிக்கலங்கும் போது, அடிக்கல்களை எல்லாம் காண்பித்து இதெல்லாம் நாங்கள் செய்ய போற திட்டம், இன்னும் 5 வருஷத்துல நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்றதை எப்படி சாதனை பட்டியலாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இல்ல, நீங்க கேட்கறதுலே ஒரு எதிர்மறை கேள்வி இருக்குது. நான் கேட்குறேன், 10 வருஷமா நாங்க ஸ்மார்ட் சிட்டியை ஆரம்பிச்சிட்டோம், ஸ்மார்ட் சிட்டியோட பணிகள் ஆரம்பமாகி நடந்து கொண்டு இருக்கிறது, எய்ம்ஸுக்கு பணி ஆரம்பித்தாகிவிட்டது, 75,000 கோடிக்கு நெடுஞ்சாலை திட்டங்கள் போடப்பட்டு இருக்கிறது, 28,000 கோடிக்கு துறைமுகம் வர இருக்கிறது. இது பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர்ல 565 கோடி ரூபாயில் இம்யூனைசேஷன் சென்டர் வர இருக்கிறது, 150 கோடி ரூபாயில் கிண்டியில் வயதானவர்களுக்கு, டெல்லிக்கு அடுத்தால தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அந்த ஒரு மருத்துவமனை வர இருக்கிறது. இதெல்லாம் இருக்குது. 10 வருஷம் UPA 1 UPA 2 என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க? ஒன்று பட்டியலிட சொல்லுங்க. ஆக நாங்க திட்டங்கள் கொண்டு வந்து அதற்கான நிதியையும் ஒதுக்கி அதற்கான வேலைகளையும் ஆரம்பித்த பின்பு பணிகளும் நடைபெற்று கொண்டு அதற்கான திட்ட வரைவையும் வெளிப்படையாக சொன்ன பின்பு நீங்க ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் சுதந்திரம் அடைந்து ஏறக்குறைய 50 வருஷம் காங்கிரஸ் இந்த நாட்டு ஆண்டிருக்கு, 5 முறைக்கு மேல திமுக ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஸ்மார்ட் சிட்டியாக கொண்டு வரக்கூடிய நிலையில் தான் தமிழ்நாட்டில் உள்ள சிட்டிகள் இருக்கிறது.
நீங்க smart எங்களை cityகளை- நீங்க உதாரணம் காண்பிக்க முடியுமான்னு கேக்குறீங்க. ஆனா தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் ஆண்டு கொண்டிருந்தவர்கள் இந்த அளவிற்கு அதை முன்னேற்றினார்களான்னு கேள்வி கேட்கணும் இல்லையா? அவர்களிடம் இதே கேள்வியைத்தான் முன்வைப்போம். 10 ஆண்டுகளில் அவர்கள் செய்யவில்லை, எங்களிடம் மட்டும் எப்படி 4 ஆண்டுகளில் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியோடையே ஸ்மார்ட் சிட்டிகள் மட்டும் வைத்துக்கொண்டு நம்மளுடைய இளைஞர் வளத்தை என்ன செய்வது அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்தே எழுகிறது. அதாவது இளைஞர் வளம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இன்னும் மற்ற மாநிலங்களை விட அதிகமாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில தான் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அறிவிப்பு ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்தா MBA படித்த பட்டதாரி வந்து துப்புரவு பணியாளருக்கு விண்ணப்பிக்கிற சூழ்நிலை இருக்குங்கிறத நீங்க உங்களுடைய ஆட்சியிலிருந்து நீங்க எப்படி பார்க்கறீங்க? என்னோட ஆட்சியில இருந்து அதனாலதான் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இப்படி படிச்சுட்டு துப்புரவு வேலை செய்யக்கூடாதுன்ற காரணத்திற்காகத்தான், சுய தொழிலை ஆரம்பிப்பதற்காகத்தான் முத்ரா கடன் வங்கி திட்டம் என்று ஒன்றை ஆரம்பித்து சாமானியர்களுக்கு கூட கடன் கிடைக்கும் என்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அதன் மூலம் 7 கோடி பேருக்கு இந்தியா முழுவதும் கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் 1,90,00,000 பேர் இதில் பலன் பெற்றிருக்கிறார்கள். ஆக உங்கள் அனைவரையுமே இளைஞர்களை வேலை செய்பவர்களாக இல்லாமல் முதலாளிகளாக ஆக்குவதற்கான மாபெரும் திட்டம். முத்ராவுடைய அந்த டேட்டாஸ் படி தமிழகத்துக்கு தான் அதிக நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் மாநிலமா தமிழகத்துக்கு தான் அதிக நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது டேட்டா சொல்கிறது. ஆனால் அதன் மூலமாக தொழில் முனைவோராகி அவங்க மூலமா இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா இங்கே ஒரு வேலைவாய்ப்பின்மையுடைய சதவிகிதத்துடைய எண்ணிக்கை இவ்வளவு அதிகரிச்சிருக்கிற வாய்ப்பே இல்லையே. வாய்ப்பே இல்லைன்னு சொல்லாதுங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சரி பண்ணிட முடியாது. 18.5 லட்சம் பேரின் முகவரி மட்டுமே இப்போ எங்ககிட்ட இருக்கு. முத்ரா வங்கியில் கடன் பெற்றவர்களோட அவங்களோட வேலை செஞ்சவங்க, அவங்களோட பலன் பெற்றவர்கள், அவங்கள்ட்ட ஆர்டர் வாங்கினவங்க. ஆக அதை மாதிரி. ஆக நான் ஏன் இதை சொல்றேன்னா, நாம மேம்போக்காக பேசிக்கொண்டே இருக்கிறோம். நீங்க இன்னைக்கு எழிலரசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து பிரதமரை சந்திச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, முத்ரால நான் 50,000 கடன் வாங்கினேன், இன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு நான் வர்த்தகம் பண்றேன்னு சொல்றாங்க. இதை போல் இதெல்லாம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் தானே. 8 கோடி தமிழர்கள்ல ஒரு எழிலரசி போதுமா? உங்களுடைய 5 ஆண்டு சாத்துக்கு ஒரு சோறு பதம். அல்ல 5 ஆண்டு பானையே கொட்டி நீங்க எல்லாத்தையும் பாருங்க, நான் சொல்லல. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இந்த எழிலரசியை கூட நீங்க இதுக்கு முன்னால பார்க்கல. ஆக 1.25 லட்சம் பேர் இதே போல எழிலரசிகள் இருக்கிறார்கள். பாஜக ஆட்சி செய்த மாநிலத்தை விட ஒப்பிடும் பொழுது, காங்கிரஸ் ஆட்சி செய்த மாநிலங்களை விட ஒப்பிடும் பொழுது தமிழகம் ஓரளவிற்கு வளர்ச்சி பாதையில் ஏற்கனவே ஓரளவிற்கு வளர்ச்சியான அந்த இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது இப்போது இன்னும் ஒரு படி மேலதானே போயிருக்கு. நீங்க கீழே பார்த்துட்டு இருக்கீங்க, மேலதான் போயிருக்கு. சரி சொல்லுங்க பார்க்கலாம். நான் டேட்டா கொடுக்குறேன்ல. 1,70,90 லட்சம் பேர் இதுல பலன் பெற்று இருக்கிறார்கள். சாமானியர்கள் தொழில் தொடங்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டுமே வருமான வரி கட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டுல தொழில் முனைவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இதெல்லாம் எங்க போய் டேட்டா உங்களுக்கு? மத்திய அரசு எந்தெந்த வகையிலெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த மத்திய அரசு உதவி செய்திருக்கிறார்கள். தமிழக அரசையும் நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த முறை அவர்களும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி அதுலயும் அவர்கள் பல தொழிற்சாலைகளை உருவாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். பாப்பமே. கடந்த முறை அவர்கள் உருவானதற்கு அதில் 10% கூட நிறைவடையல. இந்த முறை வந்து அவர்கள் வந்து வைத்திருக்கக்கூடிய 10.5 லட்சம் கோடி முதலீடுகள் உள்ளே வரும்னு சொல்றதே மீண்டும் வந்து இது எல்லாம் ஒப்பந்தத்திற்கான ஒரு கையொப்பம் தான். அந்த ஒப்பந்தம் வருவதற்கான அதற்கான சாத்தியக்கூறுகள் முதல் மாநாட்டுடைய வெற்றியை வச்சுதானே தீர்மானிக்க முடியும். முதல் வாட்டி தான் நடத்தி இருக்காங்க. அதுல பாதி வந்து இருக்கலாம். அவங்களுக்கும் இடையில வந்து ஒரு முதலமைச்சர், எந்த முதலமைச்சர் அதை நடத்தினாரோ அந்த முதலமைச்சர் இல்ல. அதற்கென்று ஒரு 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 வருடத்திற்கு ஏறக்குறைய முதலமைச்சர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்திருக்கிறார்கள். முழுமையான நிர்வாகம் அப்பொழுது இல்லை. அதற்கு பின்புதான் இப்ப நிர்வாகம் மேம்படுத்தி கொண்டு வருகிறார்கள். எல்லாத்தையும் தானே நம்ம பார்க்கணும். எனக்குள்ள குற்றச்சாட்டு என்ன என்றால், இதை குறை சொல்வதற்கு திமுகவிற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. ஏனென்றால் அதிமுகவிற்கு எவ்வளவு வாய்ப்பை மக்கள் கொடுத்திருந்தார்களோ அதை விட அதிகமான வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கொடுத்திருக்கிறார்கள். காங்கிரசிற்கு குறை சொல்வதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. ஏனென்றால் இந்த நாட்டை அதிக நாட்கள் ஆண்டவர்கள் அவர்கள். ஆக அவர்கள் ஆளும் போது செய்யாததை பாஜக 4.5 ஆண்டுகளில் செய்து வருகிறது. அதில் நிறை குறைகள் இருக்கலாம். ஆனா
செய்வதற்கான முயற்சிகள், செய்வதற்கான பலன் இவையெல்லாம் அதிகரித்திருக்கிறது என்று எனக்கு 2011 இங்க அதிமுக ஆட்சி தான் இருக்கு. 8 ஆண்டுகளா அதிமுக ஆட்சி தான் இருக்கிறது. தமிழகத்தில் சந்திக்கக்கூடிய இந்த நான் இப்ப சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அதிமுக ஆட்சியை ஒட்டி தான் இது எல்லாமே கேள்வி. ஒட்டிதான் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னால் உள்ள திராவிட இப்ப முன்னேற்ற உள்ள கழக சரி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட இருக்கலாம். என்னுடைய கேள்வியானது ஆளும் கட்சி மீதான ஒரு விமர்சனத்தை கூட அதற்கு அந்த ஆட்சி செய்யலனே வைத்துக் கொள்வோம். திமுக ஆட்சியில செய்யலன்னு தானே நம்பி அதிமுகவிற்கு வாக்களிக்கிறார்கள், காங்கிரஸ் செய்யவில்லை என்று தானே நம்பி பாஜகவிற்கு வாக்களிக்கிறார்கள். அந்த மக்களிடம் போய் காங்கிரஸ் இவ்வளவு நாள் செய்யல, நாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு எதிர்பார்ப்பது அவங்களை மக்கள்கிட்ட சொல்லல. நாங்க செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் குறை கூறுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லைன்னு தான் நான் சொல்றேன். நீங்க காங்கிரஸ் செய்யல அதனால நாங்க செய்ய மாட்டோம்னு இல்ல, நாங்க செய்து கொண்டிருக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்களை குறை சொல்வதற்கு காங்கிரஸ் உரிமை கிடையாது. ஏன்னா இவ்வளவு வருஷம் ஆட்சி செய்துட்டு செய்யாம இருந்துட்டு இன்னைக்கு நாளைக்கு நான் அதை செய்வேன் இதை செய்வேன். ஏன் நீ செய்யல, ஏன் நீங்க செய்யல? அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க இருக்கும் பொழுது ஏன் நாங்க ஒரு கேள்வி கேட்டேன், சென்னையை சிங்கப்பூராக மாற்றுவேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆட்சி மீதான விமர்சனங்களை இவ்வளவு ஆவேசமாக வைக்கக்கூடிய டாக்டர் தமிழிசை அவர்கள் 8 வருஷமா ஆட்சியில என்ன செஞ்சீங்கங்கற கேள்வியை கூட ஏன் எழுப்ப மாட்டேங்கிறீங்க? நீங்க சொல்ற மாதிரி தான் நான் நடந்து கொள்ளணும் இல்ல. எனக்கு திமுக மேலயும் காங்கிரஸ் மேலயும் கோபம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதை பற்றி பேசுவதற்கு உரிமை இல்லை என்று எனது கருத்து. அது நீங்க சொல்ற மாதிரி தான் நான் சொல்லணும்னு இல்ல. எங்களோட முதல் எதிரி திமுக, முதல் எதிரி காங்கிரஸ். அவரோட குற்றச்சாட்டை தான் நான் முதலில் வைப்பேன். சரி, இரண்டாவதாக கூட நீங்க அதிமுக குறித்து பேசவே சொல்ல வேண்டியதில்லை. நான் எனது கருத்தை நான் தெளிவா ஆளும் கட்சியாக யார் இருக்கிறார்களோ அவர்களை நோக்கி தானே விமர்சனங்கள் வரும். நீங்கள் இல்லாத ஒரு கட்சி குறித்து குறை சொல்வதை அவங்க குறை சொல்ல முடியாதுன்னு நான் சொல்றேன். திருப்பி திருப்பி நான் அதைத்தான் சொல்றேன். குறை சொல்வதை குறை சொல்ல முடியாது. ஏறக்குறைய அதிமுக இப்பொழுது பலவற்றை நிறைவு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை இப்பொழுது நான் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. எந்த நொடியிலிருந்து அவர்கள் நிறைவு செய்ய ஆரம்பித்தார்கள் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். நாங்க நினைக்கிறத தான் நான் சொல்ல முடியும். நீங்க சொல்றது நினைக்கிறத நான் சொல்ல முடியாது பேட்டிகள்ல. உங்களுடைய என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் நான் சொல்ல முடியும். உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு மதிப்பீடு இருக்கும். ஒரு மூத்த அரசியல் தலைவராக அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் பதில் சொல்ல முடியும். 55 வருடங்கள் வெர்சஸ் 55 மாதங்கள் அப்படின்னு நேற்றைக்கு பிரதமர் உரையில கூட இருக்கு. 55 வருடங்கள் செய்தார்களா செய்யலையா அப்படிங்கிறத தாண்டி 55 மாதங்களில் நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று தானே நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வீங்க. அப்ப வழக்கமாகவே உங்களுக்கு வந்து ஒரு ஆளும் கட்சிக்காக இயல்பாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒண்ணு இருக்கும், இந்த தேர்தல் களத்தில் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இப்போதும் 55 வருஷமா செய்யல, நாங்க 55 மாதங்கள்ல எங்களிடம் எதிர்பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம், இன்னும் போக போக செய்வோம். எதிர்பார்க்காதீர்கள் நாங்க சொல்லவே இல்லை. நாங்க 55 வருஷம் உங்களால செய்ய முடியாததை 55 மாதங்கள்ல நாங்க செய்திருக்கிறோம்னு சொல்றோம். ஆக நாங்க செய்யாம செய்ய போறோம்னு சொல்லல. நான் எங்க காங்கிரஸுக்கும் எங்களுக்கும் உள்ள வேறுபாடு, 55 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு இன்னைக்கு ராகுல் சொல்றார் நாளைக்கு நான் ஆட்சிக்கு வந்தா நான் இதை செய்வேன்றார். நாங்க என்ன கேட்கிறோம், நீ நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா செய்வேன்னு சொல்றல, ஏன் இந்த 55 வருஷம் நீ செய்யல? அப்போ உனக்கு அப்போ ஏழைகளை பத்தி உனக்கு சிந்தனை இல்லை, விவசாயிகளை பத்தி உனக்கு சிந்தனை இல்லை, நெசவாளர்களை பத்தி உனக்கு சிந்தனை இல்லை. ஆனா நாங்க செய்ய ஆரம்பிச்ச உடனே விவசாய கடன் தள்ளுபடி யூபிஏ கவர்மெண்ட்ல பண்ணாங்கல்ல. இல்ல, விவசாயிகள் அதிகமாக தற்கொலை செய்தது அப்பதான் யூபி. விவசாயிகள் கடன் தள்ளுபடி மட்டுமே அதற்கு தீர்வாகாது என்பதுதான் எல்லா பொருளாதார வல்லுநர்களும் சொல்றது. இன்னைக்கு பாஜக 6000 கொடுக்குறேன்னா நான் 10,000 கொடுக்குறேன். ஏன் இதுக்கு முன்னால எங்க போனீங்க நீங்கெல்லாம்? எங்களை பொறுத்த மட்டில் நாங்க வைக்கின்ற ஒரே குற்றச்சாட்டு, மக்களை பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லை, உங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டீர்கள். இன்னைக்கு ராபர்ட் 6 பங்களா அவர் மூலமாக வாங்கப்பட்டிருக்கிறது லண்டன்ல அப்படின்னு ஆங்கில தொலைக்காட்சிகள் எல்லாம் சொல்கிறாங்க. ஆக அதே மாதிரி தான் நீங்க ஊழல் செய்வதற்காகவே நீங்கள் ஆட்சி செய்தீர்கள். ஆனால் இன்னைக்கு நான் எனக்குள்ள உள்ளுக்குள்ள உள்ள கோபமே, நான் பிஜேபியில் சேர்ந்த போயிலிருந்து நான் அடிக்கடி சொல்றது, இந்த நாட்டை அதிக நாட்கள் ஆண்டவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேல எதிர்கட்சியே இல்லாமல் என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். இந்த நாட்டுல ரோடு போட்டிருக்கலாம், கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. என்னென்ன வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். 100 ஆண்டு போதாதா? என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு கூட நாடு கழிப்பறைகள் இல்லைங்க. வெங்கடசாமி கமிஷன் ஒண்ணு போட்டாங்க. ஏன் பெண் குழந்தைகள் படிப்பை நிறுத்துகிறார்கள் என்றால், ஏன் பெண் குழந்தைகள் பாதியில் படிப்பை நிறுத்துகிறார்கள் என்றால்,
கல்வி அறையில் பிரச்சனை இல்லை, கழிப்பறை அவர்களுக்கு இல்லை. நீங்கள் சொல்லக்கூடியது பாதியிலேயே கூட பாஜக வந்து தானே சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை. கழிப்பறையில் ஆரம்பிச்சு வீடு கட்டுறது வரைக்கும் நீங்க 2022 தான் வீடுக்கு இலக்கு கொடுத்திருந்தீங்க, வீடுக்கெல்லாம். இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் நீங்க போய் சொல்வதற்கான இடத்தில் உங்கள் பக்கம் கட்சிகள் எல்லாருமே ஒட்டுமொத்தமா இந்தியாவிலேயே பார்த்தீர்கள் என்றால் மம்தா ஒரு தர்ணா போராட்டம் நடத்துகிறார். ஒட்டுமொத்த மாநிலத்திலிருந்து அனைத்து தலைவர்களும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அதாவது மம்தா யாரு உங்களுக்கான ஆதரவு கரம் ரொம்ப குறைவா இருக்கு. யார் ஊழலுக்கு ஆதரவு கரம் தேவையே இல்லை. நீங்க சொல்ற அவ்வளவு பேர் ஊழல்வாதிகள். நீங்க எல்லாரும் ஊழல் செஞ்சவங்க, எல்லாரும் தவறு செய்தவங்க எல்லாம் போய் கையை கோத்திக்கிட்டாங்கன்னா அந்த அந்த ஆதரவு எங்களுக்கு கூட்டணியில நேற்று வரைக்கும் இருந்தவர் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு. எங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்க சொல்றோம். அவர் சுயநலத்திற்காக போகிறார் என்றால் உடனே எங்க மேல குறை இல்லை. அவர் மேல நேற்று வரைக்கும் இருந்தவர் மெஹபூபா முஃப்தி காஷ்மீர்ல இருந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார். கூட்டணியாக ஆட்சியை நடத்தினாங்க. அவர்கள் போகிறார்கள் என்றால் எங்கள் மீது தவறில்லை. நாங்கள் அதிக இடத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மம்தா பானர்ஜி அந்த சாரதா வழக்கில் அவர் எதிர்த்து போராடுகிறார் என்றால் 20 லட்சம் சாமானியர்களிடமிருந்து சீட்டு, நம்ம நாட்டு மக்களுக்கு சீட்டு பிடிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு சாதாரண மக்களின் பணம் 20 லட்சம் மக்களின் பணத்தை எடுத்து ஓடினவங்களுக்கு மம்தா ஆதரவாக உட்காருகிறார் என்றால் அவர்களோடு கை கோத்துக்கின்ற கட்சி எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. அவர் சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைக்கவில்லை என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். நாங்கள் சிபிஐ விசாரணைக்கான முன் அனுமதி எங்கள் மாநிலத்துல நாங்க இப்படியான ஒரு வரையறையை வைத்திருக்கிறோம். நாங்கள் அந்த பொது வாபஸ் வாங்கி இருக்கிறோம். ஆந்திரா சுப்ரீம் கோர்ட் ஏன் சொன்னாங்க? சுப்ரீம் கோர்ட் ஏன் அவங்க ஒத்துழைக்க வேண்டும் என்று சொன்னார்கள்? ஆக மாநிலத்தில் என்ன தவறு வேணாலும் செய்யலாம், செய்துகிட்டு மத்தியில இருந்து உங்களுக்கு ஒரு விசாரணை. அவங்க சிபிஐ அதிகாரிகள் மிக தெளிவாக சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? எங்களிடம் வேண்டிய அளவிற்கு எங்களிடம் எவிடன்ஸ் இருக்கு, அதை வச்சுதான் நாங்க வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே கைது பண்ணா என்ன அர்த்தம்? அப்போ 20 லட்சம், அதுவும் மத்திய அரசின் முடிவு அல்ல, சுப்ரீம் கோர்ட் சொன்னது. சாரதா வழக்கில் ஊழல் நடந்திருக்கிறது சிட் ஃபண்ட்ல, இதுல 20 லட்சம் சாமானிய மக்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள். இதில் அதிகமாக பங்கெடுத்திருப்பவர்கள் திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்தவர்கள். இவ்வளவு எவிடன்ஸுக்கு அதே திரிணாமுல் காங்கிரஸ்ல குற்றவாளிகள் பட்டியலில், அதாவது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட பட்டியலில், குற்றச்சாட்டு பட்டியலில் இருக்கக்கூடிய முகுல் ராய் இப்போது எங்க இருக்கிறார்? அதாவது நான் ஒன்னொன்னுக்கும் நீங்க கேட்டுட்டு இருக்காதுங்க, ஒட்டு மொத்தமாக 20 லட்சம் திரிணாமுல் காங்கிரஸ் ஊழல் செய்திருக்கிறது. ஒரு கட்சியில, ஆனால் அந்த ஊழல்ல ஒருத்தர் வெளியில வந்தால் அவர் மேல குற்றச்சாட்டு இல்லைன்னு ஆயிடாதா? பாஜகவுல அப்படிலாம் சொல்லவே இல்லையே. அவர் மீது குற்றச்சாட்டு இருந்தால் அவரும் அந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படுபவர் தான். யாருமே நாங்க எங்க கூட சேர்ந்துட்டாங்க அதனால நீங்க விசாரணைக்கு உட்படுத்த வேணாம் நாங்க சொல்லவே இல்லை. எங்களது பிரதமர், இன்னைக்கு நமது பிரதமராக இருக்கின்ற பிரதமர் 72 மணி நேரம் சிறப்பு புலனாய்வில் உட்கார்ந்து பதில் சொன்னார். ஆனா மம்தா பானர்ஜியோட போலீஸ் கமிஷனர் அதை சொல்ல மாட்டேன்றார். அப்ப யார் மேல தப்பு? இன்னைக்கு எங்களது அகில பாரத தலைவராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் சிறப்பு புலனாய்வுல முழுவதுமாக ஒத்துழைத்தார்கள். இன்னைக்கு ஏன் அவங்க ஒத்துழைக்க மறுக்கிறார்கள்? யாரா இருக்கட்டும். பிரதமர் மோடி தமிழகம் வரும்போதெல்லாம் கடுமையாக விமர்சனம், கடுமையான போராட்டங்கள், கருப்பு பலூனை பறக்க விட்டு கோ பேக் மோடி அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது முதல்ல இங்க தமிழ்நாடு முழுவதுமே அதை ட்ரெண்டிங் ஆக்குறது அப்படிங்கிறத டாக்டர் தமிழிசை எப்படி பார்க்கிறார்? இல்ல, தமிழகம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். தமிழகத்தில் உள்ள சில தலைவர்கள், நான் எல்லாரையும் சொல்லல, தமிழகம் மோடியை வரவேற்கிறது. தமிழகம் மோடியை வரவேற்கலைன்னா மதுரையில் அவ்வளோ கூட்டம் கூட மாட்டாங்க. இன்னைக்கு மோடி அவர்களோட நல்ல திட்டங்களை தமிழகம் வரவேற்காமல் இருக்காது, எல்லாம் உண்டு. வேண்டுமென்றே நல்ல திட்டங்களை கொண்டு வரக்கூடாது என்பதற்காக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 3.5 லட்சம் தமிழர்கள் அந்த இராணுவ கண்காட்சியை போய் பார்த்தாங்க. தேவையில்லைன்னா அவங்க யாரும் போயிருக்க மாட்டாங்க. எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் என்றால் யாரும் அந்த இராணுவ கண்காட்சிக்கிட்ட கூட போயிருக்க மாட்டாங்க. 3.5 லட்சம் பேர் இராணுவ கண்காட்சியை போய் பார்த்தாங்க. அந்த இராணுவ கண்காட்சியை ஆரம்பித்து வைப்பதற்காகத்தான் மோடி வந்தார். ஏன் இராணுவ கண்காட்சியை தமிழ்நாட்டில் நடத்தினாங்க? இதுவரை இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 9 இராணுவ கண்காட்சிகள் நடந்திருக்கிறது. இதுல இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் கண்காட்சி நடத்தினா போச்சு, அப்படி இல்லை. உலகம் முழுவதும் உள்ள இராணுவ தளவாடங்களை கொண்டு வைத்து நம் குழந்தைகள் எவ்வளவு குதூகலமா பார்த்தாங்க. அதனால தான் நான் சொன்னேன், நீ கருப்பு பலூனை பறக்க விட்டு கொண்டிரு, ஆனால் உலக தரம் வாய்ந்த விமானங்களை நாங்கள் பறக்க விட்டு கொண்டிருக்கிறோம். அந்த தமிழக குழந்தைகள் பார்த்து குதூகலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை யார் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்? அது மட்டும் இல்ல,
நீங்க வந்து இந்த ராணுவ கண்காட்சி சும்மா கண்காட்சிக்காக நடத்தல. தமிழ்நாட்டுல 5 டிஃபென்ஸ் காரிடார், ஆவடிக்கு அடுத்தால காமராஜர் காலத்துல டேங்க் தொழிற்சாலை ஆரம்பிக்கும் பொழுதே என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யும் திறன் இருக்கிறது, அதனாலதான் ஆவடியில அந்நியனுக்கு சாவடி கொடுக்கிறதுக்கு டேங்க் தொழிற்சாலையை நாங்கள் ஆரம்பித்தோம் என்று காமராஜர் காலத்தில் பேசப்பட்டது. ஆனா அதற்கப்புறம் எந்த ராணுவ தொழிற்சாலை இல்லை. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தால 5 மாவட்டங்களில் ராணுவ தளவாடங்களின் தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்கு முன்னோடியாக ராணுவ கண்காட்சியை தொடங்க வருகிறார். சொந்தத்துக்கு வராரா? 2.5 லட்சம் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு 5 மாவட்டங்கள் முன்னேறுவதற்கு ராணுவ தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்கு தமிழிசைக்கு தெரிந்த இவ்வளவு சாதனை பட்டியல்கள் ஏன் தமிழக மக்களுக்கு தெரியாம தெரியுதுங்க? வைகோக்கு தெரியல. ஒரு பக்கம் காண்பித்தது யாரு? பிரிவினைவாதிகள், இந்த நாட்டின் வளர்ச்சியை விரும்பாதவர்கள், தமிழகத்தின் வளர்ச்சியை விரும்பாதவர்கள் தான் அவர்கள் எல்லாம் இதை பார்த்து கொண்டு கருப்பு கொடி காண்பித்துக் கொண்டிருந்தார்கள் தவிர தமிழக மக்கள் அல்ல. ஒரு தமிழக மக்கள் சொல்வது, என்னோட இணையதளத்துல என்னை அதிகமாக ஃபாலோ செய்பவர்கள் தமிழக இளைஞர்கள். அதனால கோ பேக் மோடி, அதாவது எங்கேயோ ஒரு சலசலப்பு இருந்ததுதான், அதுதான் அதிகாரப்பூர்வமான தமிழகத்தின் சலசலப்பு அல்ல, தமிழகத்தின் எண்ணம் அல்ல. தமிழர்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மட்டுமல்ல, வரவேற்பிற்கு பெயர் போனது தமிழகம். ஆனா இந்த தமிழகத்தின் பெயரை கெடுக்கும் அளவிற்கு இவர்கள் எல்லாம் வர கோபேக்னு சொல்றது, கருப்பு பலூனை பறக்க விடுறது என்று தமிழகத்தின் மாண்பை குலைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். ஆனா நீங்க அப்படி சொன்னா கூட தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு நான் வருவேன் என்று வந்து கொண்டிருப்பவர் மோடி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் கோ பேக் மோடின்னு கருப்பு பலன் பறக்க விடுகிறார் மதிமுக வைகோ, இன்னொரு பக்கம் பார்த்தால் நேற்று உங்களுடைய அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் ஒரு சந்திப்பையும் நிகழ்த்தி அந்த புகைப்படங்கள் வந்திருக்கிறது. அது என்ன மாதிரியான ஒரு சந்திப்பு? அதாவது திருப்பூருக்கு அடுத்து மோடி வரப்போகிறார், ஏற்கனவே நான் கோ பேக் மோடின்னு விடுவேன் நீதிமன்றத்திலெல்லாம் போய் அனுமதி வாங்கி வைத்திருக்கிறவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து நேற்றைக்கு டெல்லியில பேசுறார். இதை எப்படி பார்ப்பது? இல்லை, இதில் இது முழுமையாக எதற்கு அவர் சந்திச்சார்னு எனக்கு தெரியாது. ஆனால் வைகோ நடந்து கொள்வது சரியில்லை என்பது மட்டும் எனக்கு தெரியும். மரியாதைக்குரிய பாரத பிரதமரை அவர் பேசுகின்ற முறையும் சரியில்லை என்று தெரியும். அதனால் அவர் எதற்காக சந்தித்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர் நடந்து கொள்ளுகின்ற முறை சரியில்லை என்பதும், என்னை சந்திக்கலாமான்னு கேட்டால் சந்திக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருப்பேன் என்பதும் எனது கருத்து. அப்புறம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது மோடியை இவ்வளவு கடுமையாக எதிர்த்ததெல்லாம் தெரியும், நல்லா தமிழ் தெரிந்தவர். அவர் இந்த சந்திப்பை, அதாவது நீங்க இதை சொன்னதுனால இந்த கேள்வி இயல்பாகவே வருகிறது இந்த இடத்துல, என்னைய சந்திக்கணும்னு அனுமதி கேட்டிருந்தா நான் அதை சந்திக்க விரும்ப மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட நான் உங்கள் விருப்பத்தை நீங்க சொல்றீங்க. சொல்லல, சந்திக்கலாமான்னு கேட்டா அவர் இப்படி நடந்து கொள்வதனால் சந்திக்க கூடாது என்பது எனது கருத்தாக இருக்கிறதா. அவர்கள்ட்ட அவர் என்ன முன்னிறுத்தினாரு, என்ன கோரிக்கைக்காக போனார்லாம் எனக்கு தெரியாது. ஆனா சமீபத்துல நமது பிரதமரை இப்படி பேசுபவரை எதற்காக சந்தித்தார்கள் என்று எனக்கு தெரியாது, அவர்கள் என்ன கோரிக்கை வைத்தார்னு தெரியாது. என்கிட்ட கேட்டிருந்தா இது சரியில்லை என்று நான் சொல்லியிருப்பேன். எனக்குன்ற உரிமை இருக்குல்லவா, அதை நான் சரியில்லைன்னு சொல்லியிருப்பேன். இதை நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஒரு மத்திய அமைச்சராக இதையெல்லாம் பார்த்தவர், அவர் கான்ட்ரோவர்சிக்குள்ளே போகல. நீங்க இப்படி பேசினா உடனே தமிழிசை நிர்மலா சீதாராமன் பார்த்தது சரியில்லைன்னு தமிழிசை சொன்னார் நீங்க போட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் ஆளாகிறது இல்லை. எனது கருத்தை உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் தானே, தெரியும். அதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட வேணா இதே மாதிரி ஒரு பேட்டி கேட்டு அவங்க கிட்ட நீங்க கேட்டுக்கோங்க. நான் எனது கருத்தை சொல்லலாம். அவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாதுகாப்பு அமைச்சர், அவர்களுக்கு தெரியாதது ஒன்று இல்லை, என்ன கோரிக்கைக்கு அவர் போனார்னு தெரியாது. அதனால அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோரிக்கையாக இருந்ததனால் அவர் பார்த்திருப்பார்கள். அதனால நான் பிரதமரை அவர் விமர்சனம் செய்வதை வைத்து மட்டுமே நான் சொல்கிறேன். அதனால நான் ஒரு பேட்டி மூலமாக எங்கள் கட்சி தலைவர்களுடையோ மாற்றுக் கட்சி தலைவர்களுடைய கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ண நான் விரும்பல. எல்லோருமே நேர்மையாக அரசியல் செய்வோம். அதாவது நாளை பிரதமர் மோடி திருப்பூர் வர இருக்கிறார். திருப்பூரில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார், அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்கிறார். இந்த சூழ்நிலையில் இவர் மீண்டும் அங்கேயும் இந்த கருப்பு பலூன் போராட்டம், கோ பேக் மோடி என்பதை முன்வைப்பாரா? இந்த வருகைக்கும் நேற்றைய அந்த சந்திப்புக்கும் ஏதாவது லிங்க் இருக்காங்க? எனக்கு தெரியாது. ஏன்னா அது நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். வைகோட்டை ஏன் போய் கேட்டீங்கன்னு கேட்கலாம்,
மேடம்கிட்ட வந்து நீங்கள் என்ன விஷயத்துக்கு அவர் சந்திச்சாங்க, அதுக்கு நான் வரலை. நான் தமிழக அரசியலுக்கு எனது ஆளுமைக்கு உட்பட்டதுக்குள்ளே நான் வரேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், யானை ஒன்று போய் கொண்டு இருக்கிறது. சுண்டலி வந்து நான் போய் இந்த யானையை தடுக்கிறேன்னு சொல்லி கொண்டு இருந்தால் முடியாது. அப்படித்தான் வைகோ ஒரு நாள் பார்ப்பாங்க, 2வது நாள் பார்ப்பாங்க, 3வது நாள் அவரோட கருப்பு கொடிக்கும் ஒரு மதிப்பு இருக்காது, அவரோட கருப்பு துண்டு. தமிழக பாஜக இப்போ யானை, மதிமுக எலியா, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. பிரதமர் மோடி வரும்போது ஒரு எதிர்ப்பு இங்க இருக்கு அப்படிங்கிறதுல சரி, உங்களை நாங்கள் ஆட்சியில் அமர்த்தினோம், நீங்கள் செய்தது என்னங்கிற ஒரு கேள்வி அடிப்படையிலையாவது அதோடைய தார்மீகத்துடைய அளவுகோலையாவது புரிந்து கொள்ள முடிகிறதா? இல்ல சரி, அங்க ஒரு இதுல ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு எதிரணிகள் தூண்டப்படுனா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மன்மோகன் சிங் ஆட்சி செய்யும் போது இலங்கையில 2.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். மன்மோகன் சிங் வரும்போது எப்பா நீங்க கருப்பு கொடி காமிச்சிங்களா? கோ பேக் மன்மோகன் சிங் சொன்னீங்களா? மோடி அப்படி என்ன தவறு செஞ்சிருக்கிறார்? அப்போ இன்னைக்கு கூட ராகுல் காந்தி ராஜபக்சே சொல்கிறார், அன்று ஆண்டு கொண்டிருந்த காங்கிரசின் உதவியால் தான் நாங்க தமிழர்களை கொன்றோம், இறுதி போர் அப்பொழுதுதான் நடந்தது என்று. ஏன் இந்த எதிர்ப்பை நீங்க காண்பிக்கல? வைகோக்கு தமிழர்கள் இறந்ததெல்லாம் மறந்து போச்சா? இல்லை என்றால் மன்னித்து விட்டாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் மனதில் இருக்கும் வக்கர புத்தி மோடி போல ஒரு நேர்மையாளரை நான் அனுமதித்தால் தமிழகம் அவர்கள் பக்கம் சென்றுவிடும். தற்போதைய பாஜக தலைமையிலான மத்திய அரசிடமும் அனுசரணையோடும் நட்புடனும் இல்ல, அவர் அனுசரணையில இருக்கிறது என்னன்றீங்க? இன்னைக்கு என்ன இலங்கையில தமிழர்கள் எவ்வளவு பாதுகாப்பா இருக்காங்க, மீனவர்கள் எவ்வளவு பாதுகாப்பா இருக்காங்க. ஆக அப்படி இருக்கும் பொழுது நீங்க உண்மையிலேயே தமிழ் உணர்வாளர்கள்னா இன்னைக்கு மோடி என்ன செஞ்சுட்டாரு நான் கேட்கிறேன். அததான் நான் சொன்னேன், நீட்டுக்கு எதிராக நீங்க நீட்ல இன்னைக்கு தமிழக மாணவர்கள் பலன் பெறுகிறார்கள். பிஜில வாங்குனத நீட்ல யூஜிலயும் வாங்குவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. யூஜில வாங்குறாங்க, பிஜில வாங்க ஆரம்பிச்சிட்டாலும் யூஜிலயும் வாங்குறாங்கன்னு தானே அர்த்தம். யூஜில அதே புத்திசாலி தானங்க இருக்காங்க. இல்ல டாக்டராக இருந்த உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். தமிழக மற்றவங்களை விட உங்களுக்கு நன்றாகவே மாணவர்கள் அதே புத்திசாலிகளா இருக்கிறதுனால தான் பிஜின்றது யூஜியோட கஷ்டங்க. அதுதான் சொல்றேன், யூஜில அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் அந்த மெடிக்கல் சப்ஜெக்டை படிச்சுட்டு போய் எழுதுறதுக்கும் வேற ஒரு சிலபஸ், அதாவது மேக்ஸ் பயாலஜி இதெல்லாம் படிச்சுட்டு வந்தாலுமே இதையெல்லாம் வெவ்வேறு துறையில இங்க வந்து கல்வியே பல வகையான கல்விகளை இங்க வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு மாநிலத்திலயுமே. இதுல படிச்சுட்டு வர்ற குழந்தைங்களை வந்து நம்ம பிஜில இவ்வளவு மார்க் வாங்கி இவ்வளவு நம்பர்ஸ் வந்துருச்சு, அதே மாதிரி 12th முடிச்சிட்டு வர்ற ஃப்ரெஷ் நீட் வாங்க எழுதுறவங்களும் வாங்குவாங்க அப்படின்னு நினைக்க முடியும். யூஜிலையும் நான் சொல்றேன், இதே அரியலூர்ல நம்ம அனிதா இறந்தது துரதிருஷ்டவசமானதானா, அனிதா அதே மாவட்டத்துல 21 பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னால் அப்படி கிடையாது. வேலூர்ல இதுக்கு முன்னால நாமக்கல்ல போய் நீங்க பணம் கட்டி படிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இப்ப அப்படி இல்லை, பரவலா எல்லாருக்கும் கிடைக்குது. நானே போகும்போது ஒரு ஏழை வீட்டில் உள்ள குழந்தையும் நான் நீட் எழுதுறேன், பாஸ் பண்ணிடுவேன், நான் வந்து டாக்டர் ஆவேன்னு சொல்ற நம்பிக்கையை மோடி ஏற்படுத்தி இருக்கிறார். இதை எந்த சமூகத்துல வேணாலும் என்னால சொல்ல இயலும். வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல நிறைய முறைகேடுகள் நடக்குது, அதனால பழைய முறைக்கு வாக்குச்சீட்டு முறைக்கு மாற வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தில் போய் மனு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாக்குப்பதிவு இயந்திரம் வேண்டும் என்று குரலை பாஜக முன்வைக்கிறது. இந்த பாஜக நல்லது, அதாவது நான் என்ன ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். அப்ப மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் ஜெயிச்சது என்ன வாக்கு எந்திர தவறு செய்தான் ஜெயிச்சாங்களா? ராஜஸ்தான்ல அவங்க ஜெயிச்சது அந்த விமர்சனமும் வைக்கப்படுது. அதுக்கு முன்னால யூபிஏ 2ஆல வந்தாங்களே, அப்போ வாக்கு எந்திரம் தான் இருந்தது. அப்ப அவங்க வெற்றி பெறும் போதெல்லாம் வாக்கு எந்திரம் சரியா வேலை செய்யல. தேர்தல் கமிஷன் வாக்கு எந்திரத்தை கொண்டு நேர வச்சுட்டு யார் வேணாலும் வாங்க வந்து இதுல தவறு செய்ய முடியுமான்னு நிரூபிங்கன்னு சொல்றது ஏன் எந்த காங்கிரஸ்காரங்களும் போல? ஏன் போல? அப்ப இன்னைக்கு இடைத்தேர்தலை பாஜக தோற்று போயிடுச்சுன்னா ஏன் இது வரைக்கும் மேனிபுலேட் பண்றவங்க இடைத்தேர்தலை மேனிபுலேட் பண்ண தெரியாதா? அப்பட்டமாக மக்களின் ஜனநாயக முடிவை, தொண்டர்களின் கடுமையான உழைப்பை, தலைவர்களின் நிர்வாக திறமையை தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீர்கள் என்பதுதான் எனது கருத்து. அதாவது இடைத்தேர்தல்கள்லாம் பாஜக தோல்வியை தழுவிக்கிறது, பொது தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எல்லாம் பாஜக வெற்றி பெறுகிறது அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கப்படுகிறது. விமர்சனம் செய்ய பழுத்த மரம் தாங்க கல்லடிப்படும். பழுக்க பழுக்க கல்லை தூக்கி அடிச்சு கொண்டே இருங்க, பழுத்து கொண்டே இருக்கும். பழுக்கிறது எதுக்கு? இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதை கொடுப்பதற்கு. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு விமர்சனம். மோடி அதனால தானே சொன்னார், அமெரிக்கால கேட்குறாங்க அவர்கிட்ட, இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறீங்க, 24 மணி நேரம் வேலை செய்யறீங்க, எந்த விதத்திலும் சோர்வடைய மாட்டீங்க, எதை சாப்பிடுகிறீர்கள்?
எதை உண்கிறீர்கள்? நான் கிலோ கிலோவா விமர்சனத்தை உண்டு கொண்டு இருக்கிறேன். எனது ஒற்றை நோக்கம் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய். நான் கேட்குறேன், நீ வர வர வேணான்னு சொல்ற, கோ பேக்குன்னு சொல்றாங்க. நான் எதுக்கு வந்து எய்ம்ஸ் இங்கே திறக்கணும்? நான் எதுக்கு வந்து இங்கே மெட்ரோ ரயில திறக்கணும்? போறாரா? இல்லை, நீ என்ன வேணாலும் சொல்லு, மக்கள் என்னை ஆதரிக்கிறார்கள், நான் வந்து நல்ல திட்டங்களை நான் கொடுப்பேன். இதுதான் ஒரு மனநிலை, என்னுடைய மனநிலை. ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவரை சிந்தித்து தமிழக மக்களும் எல்லாரும் இல்லை, யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். அதுதான் வருங்காலம். அதைத்தான் 2019 பொன்னெழுத்துக்களால் தமிழகத்தில் பொறிக்கப் போகிறது என்பது எனது கருத்து. காங்கிரஸ் ஊழல் கட்சி, ஊழல் செய்தவர்கள் எல்லாரும் ஒன்றாக கூட்டணி அமைக்கிறார்கள் அப்படிங்கிற இடத்திலிருந்து ராகுல் இன்றைக்கு கூட இந்த கேள்வியை எழுப்புகிறார். ரஃபேல் குறித்து பேசுவதற்கு நான் தயார், ஒற்றைக்கு ஒற்றை தயாரா அப்படிங்கிற ஒரு சவாலை உங்களை பார்த்து வைக்கிறார். சவால் யாருக்கு விடுறாரு? ஒண்ணு. இன்னொன்று, பிரதமர் மோடிக்கு தான் அவர் விடுக்கிறார். ஒன்றுமே இல்லாததுக்கு போய் நான் சவால் விடுறேன், உடனே மோடி வந்து பேசணும்னு ஒண்ணும் கிடையாது. ஒன்றுமே இல்லாததை வேண்டுமே, அதாவது உச்ச நீதிமன்றத்திலே சொல்லியாச்சு, உச்ச நீதிமன்றம் பாராளுமன்றத்தில் தெளிவா சொல்லியாச்சு, பிரான்ஸ்ல உள்ள அதிபர் தெளிவா சொல்லியாச்சு, இல்ல அங்க ஒண்ணு நடக்கலன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சு, மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் தெளிவா என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததுன்னு பாராளுமன்றத்துல சொல்லியாச்சு. அப்புறமும் நான் ஒரு பொய்யா கொண்டு நீயே விளம்பரம் வாங்குறதுக்கு பிரதமர் வந்து உன்கிட்ட பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. சும்மா கண்ணடிக்கிறது, கட்டி பிடிக்கிறது, அது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க வச்சிருப்பீங்க. இன்னைக்கு இதே ராகுல் இதுக்கு முன்னால கட்சியின் துணைத் தலைவராக தான் இருந்தார். எத்தனை நாள் வந்து மக்களோட பிரச்சனைக்கு பேசி இருக்கிறார். அவங்க சொந்த தொகுதியிலேயே இன்னைக்கு ஒண்ணும் நடக்கல. ஆனா ராகுல் வந்து பேசினா உடனே பிரதமர் வந்து பேசினா ராகுல் வந்து இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்காருங்க. காலையில இப்படி எந்திரிச்சு போ, இப்படி கண்ணடி, இப்படி கட்டிப்பிடி, பிரதமர் இப்படி 2 வார்த்தை பிடிச்சி இழுத்து பேசு, உடனே உனக்கு விளம்பரம் வரும். இதெல்லாம் நடக்குது. இயல்பான அரசியலே நடக்கல. அந்த ஸ்ட்ராட்டஜிஸையும் பார்த்து இந்த நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலில் உங்களிடம் இருந்த 3 பெரிய, அதுவும் பிஜேபியோட ஹாட்லேண்டை நீங்க விட்டு கொடுத்துருக்கீங்க. ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கத்தானே செய்யுது. விட்டு கொடுக்கலை. எங்களது அகில பாரத தலைவர் தெளிவாக சொன்னார், அங்கே காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனா பிஜேபி தோல்வி அடையவில்லை. இதைத்தான் நான் வெற்றிகரமான தோல்வின்னு சொன்னேன். தெளிவாக எங்களோட கூட்டத்தில் சொன்னார், காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் பிஜேபி தோல்வி அடையவில்லை. ஏனென்றால் பர்சன்டேஜ்ல இப்ப பாஜக ஆட்சி அமைத்த குஜராத்திலும் இதே தான் காங்கிரஸ் சொல்ல முடியும். நாங்கள் சொல்லட்டும், ஏன் சொல்லட்டும், இங்க திமுக சொல்லட்டும். அதாவது வெற்றி பெறுவதுங்கிறது யார் ஆட்சி அமைக்கிறாங்கிறது தானே முக்கியம். பர்சன்டேஜ்ல குறைஞ்சிருக்கமா? 3 முறை ஆட்சி செய்து இன்கம்பன்சி வந்திருக்குதா? 3 மாநிலங்கள், உங்களுடைய சட்டமன்ற மாநிலங்கள் இப்பொழுது காங்கிரஸ் வசம் போயிருக்கிறது. இன்னும் வந்து ராகுல் வந்து ஒரு ஃபெயிலியர், ராகுல் ஒண்ணுமே செய்யல, அதனாலதான் பிரியங்கா காந்தியை கொண்டு வந்தாங்கங்கிற விமர்சனம். ஏன் கொண்டுறாரு, ஏன் கொண்டுறாருன்னு எனக்கு பதில் சொல்லுங்களேன். இடையில ராகுல் வந்து தான் எல்லாம் புலி எல்லாம் பண்ணிடுவேன்னா ஏன் பிரியங்காவை கொண்டு? ஏற்கனவே அமேதி ரேபரேலில அவங்க தேர்தல் பிரச்சாரம் செய்தவர் தானே ராகுல் வந்து. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸ் அங்க வெற்றி பெறல. ஒரே ஒரு கேள்வி நீங்க என்கிட்ட கேட்டீங்களா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்கே ஸ்டாலின் பிரதமராக ராகுலை அறிவிக்கிறேன்னு சொன்னார். நீங்க சொன்ன மாதிரி ராகுலை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள், ராகுல் வெற்றியின் நாயகன்னா மேற்கு வங்கத்துல எல்லா தலைவர்களும் உட்கார்ந்து இருந்தாங்க. ஏன் ராகுலை அறிவிக்க மறுக்கிறாங்க? ஏன் சிதம்பரம் சொல்றாருங்க? பிரியங்கா காந்தியை வெறும் வாரிசு அரசியல் அப்படின்னு சுருக்கிட முடியுமா? நிச்சயமா அப்படிதான் சுருக்கிட முடியும். இல்லைன்னா வேற என்ன நீங்க பாசிட்டிவ்னஸ் இருக்குன்னு சொல்லுங்க. பாஜகவில் தேசிய அளவுல பார்த்தோம்னா பாஜகவிலும் வாரிசு அரசியல் இருக்கத்தானே. சொல்லவே இல்லையே இருக்குன்னு. ராஜ்நாத் சிங் மகன் பங்கஜ் சிங், இல்லவே இல்லை. கோபிநாத் முண்டேயுடைய மகன் சொல்லலையே நான். இல்ல, ஆனா அவர்களை மட்டும்தான் கட்சி இல்ல. இன்னைக்கு எங்களது அகில பாரத தலைவரா இருக்கிறது யாரு? முதல் கட்சி தலைவரா இருந்தவரோட பையனா? இல்ல, ஜனநாயக முறைப்படி, அதாவது அந்தந்த தொகுதியில அந்தந்த மாநிலத்துல அந்த தலைவரோட பையனோ பொண்ணோ வரலாம். யூபிஏ 1, 2ல பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்குக்கும் நேரு குடும்பத்திற்கும் என்ன மட்டுமே கட்சி நம்பி இல்லல. ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே கட்சியை வழிநடத்த முடியும் என்பது இல்லல. இன்னைக்கு முதல் தலைவர் யாரு, கடைசி தலைவர் யாரு, இதுல குடும்பத்துல எந்த விதத்திலும் ஒப்புதலை செய்ய முடியாத ஒன்று. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 1, 2ல் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்குக்கும் நேரு குடும்பத்திற்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு கேள்வி. இல்லையே, ஒரே ஒரு இடத்துல தானே நீங்க அதே மன்மோகன் சிங்கை எதுக்கு வச்சாங்க? அப்ப சூப்பர் பிரதமரா இருந்தது யாரு? இன்னைக்கு நரசிம்மராவை ஏதாவது ஒரு விதத்துல நரசிம்மராவோட அஞ்சலி நிகழ்ச்சி கூட நடத்த மறுக்கிறார்கள். நரசிம்மராவ் எங்களது பிரதமராக இருந்தார் என்று கூட சொல்ல மறுக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரு குடும்பத்தை கொண்டாடவில்லை என்றால் காங்கிரஸ்ல ஒன்றும் செய்ய முடியாது என்ற சூழ்நிலை இருக்கிறது. நிறைய
கேள்விகள், நிறைய பதில்கள், அதே உற்சாகத்தோடு ஆரம்பித்ததிலிருந்து முடிக்கிற வரைக்கும் நிறைய பதில்களை உங்களுடைய பார்வையிலிருந்து மக்களுக்கு சொன்னீங்க. வியூகம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க மிக்க நன்றி. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.